அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் அல் ஜன்னா தமிழ். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் நலமாக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லுஹா தொழுகையை பற்றி தான் முழுமையாக பார்க்க இருக்கோம். லுஹா தொழுகைனா என்ன? லுஹா தொழுகையை நம்ம தொழுகிறதுக்கான காரணம் என்ன? லுஹா தொழுகையை நம்ம எந்த நேரத்தில் தொழுகணும்? லுஹா தொழுகையினுடைய ரக்காத்துகள் எத்தனை? இன்னும் இந்த லுஹா தொழுகையினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் லுஹா தொழுகக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்பாக நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். முதல்ல லுஹா தொழுகைனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். லுஹா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு முற்பகல் அப்படின்றது தான் அர்த்தமாக இருக்குது. லுஹா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு முற்பகல் அப்படின்றது தான் மீனிங்காக இருக்குது. முற்பகல் நேரத்தில் நம்ம தொழக்கூடிய இந்த தொழுகைக்கு பேர் தான் லுஹா தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முற்பகலில் இந்த தொழுகையை தொழுகக்கூடியனால தான் இந்த தொழுகைக்கு பெயர் லுஹா தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லுஹா தொழுகை என்பது கடமையான தொழுகையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த லுஹா தொழுகை என்பது ஒரு சுன்னத்தான தொழுகையாக இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தொழுகையாகவும் இந்த லுஹா தொழுகை என்பது இருந்திருக்கு. சரி, அடுத்ததாக இந்த லுஹா தொழுகையை நம்ம எதற்காக தொழுகணும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த லுஹா தொழுகை நம்ம தொழுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நம்முடைய உடம்பில் 360 முட்டுக்கள் இருக்குது. உங்களில் ஒருவர் ஒவ்வொரு காலையிலும் தமது உடலில் உள்ள ஒவ்வொரு முட்டிற்காகவும் தர்மம் செய்வது என்பது கடமையாகும். நீங்கள் சுபஹானல்லாஹ் என்று கூறினால் அதுவும் தர்மமாகும். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் அதுவும் தர்மமாகும். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால் அதுவும் தர்மமாகும். இன்னும் அவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு அல்லாஹு அக்பரும் தர்மமாக இருக்கிறது. நம்ம நல்லதை ஏவுறதும் தீமையை தடுப்பதும் தர்மமாக இருக்கிறது. இவை எல்லாத்துக்கும் ஈடாக நம்ம முற்பகல் நேரத்தில் இந்த லுஹா 2 ரக்காத் தொழுவது போதுமானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சுபஹானல்லாஹ் சொன்னாலும் தர்மம் தான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலும் தர்மம் தான், அல்லாஹு அக்பர்னு சொன்னாலும் தர்மம் தான், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாலும் தர்மம் தான், நல்லதை ஏவி நம்ம தீமையை தடுக்கிறதும் தர்மம் தான். இந்த இத்தனை திக்ருகளுக்கும் ஈடாக ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அது நம்ம முற்பகல் நேரத்தில் தொழக்கூடிய அந்த லுஹா தொழுகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதற்காக இந்த லுஹா தொழுகையை தொழுகிறோம்? நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டிற்காகவும் நம்ம இந்த லுஹா தொழுகையை தொழக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதாவது தர்மத்துக்கு ஈடாக இந்த லுஹா தொழுகையை நம்ம தொழக்கூடியவங்களாக இருக்கிறோம். இந்த லுஹா தொழுகையினுடைய நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லுஹா தொழுகையினுடைய நேரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா சூரியன் உதித்ததுக்கப்புறம் 10 அல்லது 15 நிமிஷம் கழித்து இந்த லுஹா தொழுகையினுடைய நேரம் ஆரம்பமாகுது. அதிலிருந்து சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தொழுகையை நம்ம தொழுதுருக்கணும். சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு நேர தொழுகையுமே தொழக்கூடாது. சரிங்களா? அப்போ சூரியன் உதித்து 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் கழிச்சிலேருந்து அந்த சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லுஹாவுடைய தொழுகை நேரம் நமக்கு இருக்குது. நம்ம குறிப்பிட்டு எந்த டயத்தில் தொழுகலாம் அப்படின்னா 8 மணிலேருந்து 11 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? லுஹா தொழுகையை தொழுகலாம். 8 மணிலேருந்து 8 மணிக்கு வந்து சூரியன் நல்லா உதிச்சிரும். சரிங்களா? 8 மணிலேருந்து 11 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? லுஹா தொழுகையை தொழக்கூடியவங்களாக இருக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக இந்த லுஹா தொழுகை என்பது எத்தனை ரக்காத்துகள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். லுஹா தொழுகை என்பது குறைஞ்சது 2 ரக்காயத்துலேருந்து நம்ம ஆரம்பித்து எத்தனை ரக்காத்துகள் வேணாலும் நம்ம தொழுகலாம். 2 ரக்காத்துலேருந்து ஆரம்பித்து எத்தனை ரக்காத்துகள் வேணாலும் நம்ம தொழுகலாம். 2 ரக்காத் தொழுகலாம், 4 ரக்காத் தொழுகலாம், 6 ரக்காத் தொழுகலாம்,
8 ரக்காத் தொழுகலாம், 10 தொழுகலாம், 12 ரக்காத்துகள் தொழுகலாம். இப்படி குறைஞ்சது 2 ரக்காத்துகள்னாச்சு தொழுவணும். அதிகபட்சம் 12 ரக்காத்துகளுக்கு கிட்ட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுக்கலாம். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கின்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லுஹா தொழுகையை முற்பகல் நேரத்தில் 4 ரக்காத்துகளாக தொழுதுருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லுஹா தொழுகையை 4 ரக்காத்துகளாக தொழுதுருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம 2 ரக்காத் தொழுகலாம், 4 தொழுகலாம், 6 ரக்காத்துகளாகவும் தொழுகலாம், 12 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், எத்தனை ரக்காத்துகளாகவும் நம்ம இந்த லுஹா தொழுகையை தொழுதுக்கலாம். 2 தான் தொழுகணும். சரிங்களா? அடுத்ததாக லுஹா தொழுகைக்குன்னு ஓதக்கூடிய சூறா எதுவும் இருக்கா? அதாவது லுஹா தொழுகையில் குறிப்பிட்ட இந்த சூறாவை ஓதி ரசூல்லா தொழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம லுஹா தொழுகையில் எந்த சூறாவை வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓதி தொழுதுக்கலாம். இந்த சூறா தான் ஓதணும் அப்படின்றது எந்த நிபந்தனையுமே கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக இந்த லுஹா தொழுகையினுடைய சிறப்பை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆதமுடைய மகனே, நீ உனது பகலின் ஆரம்பத்தில் 4 ரக்காத்துகள் தொழாமல் என்னுடைய உதவியை விட்டு நீ தவறிவிடாதே. நீ அவ்வாறு தொழுதால் பகலின் இறுதி வரைக்கும் நான் உனக்கு போதுமானவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, உனக்கு என்னுடைய உதவி வேணும் அப்படின்னா நீ பகலில் 4 ரக்காத்துகள், அதாவது லுஹாவுடைய தொழுகை நீ தொழுகாமல் இருக்காதன்றாங்க. உனக்கு என்னுடைய உதவி வேணும் அப்படின்னா நீ லுஹாவுடைய 4 ரக்காத்துகள் நீ தொழாமல் இருக்காத. நீ அப்படி தொழுத அப்படின்னா உனக்கு அந்த பகலினுடைய அந்த கடைசி அந்த இரவு வரைக்கும் நான் என்ன செய்வேன், உனக்கு நான் போதுமானவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். சரிங்களா? நம்ம கடமையான தொழுகையை மட்டுமே நிறைவேற்றாமல் இந்த உபரியான தொழுகைகளையுமே நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றக்கூடியவங்களாகவும் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். லுஹா தொழுகையை தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்தவளாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.